நம்ம ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, கடந்த காலங்களில் பி சிதம்பரம் தான் அந்த PMLA சட்டம் கொண்டு வந்தார். அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் அந்த சட்டம் கொண்டு வரும். அது வந்து சர்வதேச நாடுகள் அவங்க நாட்டுடைய இந்த கொக்கைன், ஹெராயின் போன்ற பொருட்களால் அந்நிய செலாவணி வந்து பாதிப்படையுது, கரன்சி அந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு உள்நாட்டில் வந்து அதிகமாகுது, இதை எப்படி தடுப்பதுன்னு சொல்லி தான் இந்த PMLA ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசு வந்த பிறகு அந்த PMLA ஆக்டை வந்து அதுக்குள்ளே வந்து பல்வேறு IPC அஃபென்ஸுகளை உள்ளே கொண்டு போய் அது வந்து இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு போதை கடத்தல்காரர் மேலே போட்ட மாதிரி தெரியல, மாறா எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மேலே தான் போடப்பட்டிருக்கு. விமான நிலையங்கள் அதி உயர் பாதுகாப்பில் இருந்தாலும் சில நேரங்களில் இந்த துறைமுகம் குறிப்பாக குஜராத் துறைமுகத்தை ரொம்ப அதிகமாக மேற்கோள் காட்டப்படும். அதனால அந்த விமர்சனம் எழுது. ஆனால் அதுக்காக மாநில அரசுக்கு இதில் துளியும் கட்டுப்பாட்டு இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிட முடியாது. பள்ளிக்கூடங்கள் வரை போவதற்கு யாரை காரணம் காட்டும்? அப்போ உங்களுடைய நார்காட்டிக் விங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பலகீனமாக வச்சுட்டு இருக்கீங்கன்றதை தான் நம்ம இதில் வந்து சொல்ல முடியும். அதனால இதை ஒருத்தரை காரணம் காட்டி நம்ம இன்னொருத்தர் தப்பிச்சுக்கிறது இல்லை. அதிகப்படியான போதைப் பொருள், அதாவது உயர் ரக போதைப் பொருட்கள் எல்லாமே துறைமுகம் வழியாக தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கும் வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானே? அது 100% சரியானது. இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சமீபத்தில் எலான் மஸ்க் கிட்ட இதே மாதிரியான வந்து ஒரு விஷயம், ஒரு கப்பலில் வந்து பல டன் கணக்கான போதைப் பொருள் வருது. எலான் மஸ்க் கிட்ட அந்த GPS தொடர்பான தகவல் கேட்கும்போது நான் கொடுக்க கடமைப்பட்டவன் இல்லைன்னு சொல்கிறாரு. இது என்னோட எத்திக்ஸ்ன்ற இந்த செய்தியெல்லாம் ஆச்சு. அப்போ எந்த அளவுக்கு இந்த தனியார்களுக்கு வந்து ஒரு வானலாவே வந்து ஒரு சட்டத்தில் நம்ம எந்த பெரிய ஓட்டையை வச்சுருக்கோம் பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு இரும்பல் மருந்து சிறப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, குளோரோஃபினாமின்னு வச்சுக்கோங்க. அந்த மருந்து வந்து நீங்கள் ஒரு மூடி அளவுக்கு எடுத்திங்கன்னா அது மருந்து, ஒரு அரை பாட்டில் எடுத்திங்கன்னா அது போதை. ஸ்பிரிட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு பஞ்சில் வச்சு கையில் தொடச்சிங்கன்னா அது ஸ்பிரிட்டு. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சானிடைசர் மாதிரி. இல்லை புண்ணை காயம் பண்ணிங்கன்னா அது ஒரு டின்ச்சர் மாதிரி. அதுவே நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அது போதை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். போதைப் பொருள் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் பெருக்கெடுத்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த போதைப் பொருள் ஒவ்வொரு விதமாக வந்து தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதுல வந்து மாநில அரசு தலையீடு இல்லையா அப்படின்னு மத்திய அரசே வந்து கொஸ்டின் கேட்குற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் விவகாரம்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது. இன்னுமே அதுல பின்னாடி இருக்கிற குற்றவாளி யாரு அப்படின்னு வெளிப்படையா நமக்கு தெரியல அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த போதைப் பொருளை எப்படி அடக்குறது, அது மட்டும் இல்லாம இப்ப செப்டோ அந்த மாதிரியான ஆப் மூலியமா கூட போதைப் பொருள் கிடைக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதெல்லாம் உண்மைதானா? அதாவது மத்திய அரசை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து இந்த குறிப்பாக இந்த கொக்கைன், ஹெராயின், அப்புறம் இந்த மாதிரி மற்ற ஒரு உயர்தர அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் PMLA போன்ற சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அது வந்து ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஏன் ஒன்றிய அரசை வந்து காரணம் காட்டுறாங்க இந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இது வரக்கூடிய இடங்கள், அது போக்குவரத்து பண்ணி வரக்கூடிய இடங்கள் எல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற துறையின் கண்காணிப்பில் தான் அது தடுக்க முடியுன்றதுனால அந்த விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, கடந்த காலங்களில் பி சிதம்பரம் தான் அந்த PMLA சட்டம் கொண்டு வந்தார். அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது வந்து சர்வதேச நாடுகள் அவங்க நாட்டுடைய இந்த கொக்கைன், ஹெராயின் போன்ற பொருட்களால் அந்நிய செலாவணி வந்து பாதிப்படையுது, இந்த கரன்சி அந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு உள்நாட்டில் வந்து அதிகமாகுது, இதை எப்படி தடுப்பதுன்னு சொல்லி தான் இந்த PMLA ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசு வந்த பிறகு அந்த PMLA ஆக்டை வந்து அதுக்குள்ளே வந்து பல்வேறு IPC அஃபென்ஸுகளை உள்ளே கொண்டு போய் அது வந்து இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு போதை கடத்தல்காரர் மேலே போட்ட மாதிரி தெரியல, மாறா எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மேலே தான் போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து கூட இந்த மாதிரியான விமர்சனங்கள் எழுதணும்னு தெரியல. அப்புறம் இந்த போர்ட்டு, இந்த துறைமுகங்கள், அந்த துறைமுகங்கள்லாம் கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்கு? மத்திய அரசுக்கிட்டையும் இருக்கு. பெரும் கட்டுப்பாடு மத்திய அரசுக்கிட்டையும் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த துறைமுகங்கள் வழியாகவும் வருது. அப்புறம் இந்த ஏவியேஷன், இந்த விமான போக்குவரத்து மூலயமாவும் வருது. விமான நிலையங்கள் அதி உயர் பாதுகாப்பில் இருந்தாலும் சில நேரங்களில்
இந்த துறைமுகம் குறிப்பாக குஜராத் துறைமுகத்தை ரொம்ப அதிகமாக மேற்கோள் காட்டப்படுது. அதனால அந்த விமர்சனம் எழுது. ஆனால் அதுக்காக மாநில அரசுக்கு இதில் துளியும் கட்டுப்பாட்டு இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிட முடியாது. நீங்கள் இந்த மாதிரியான வரக்கூடிய போதை பொருட்களுக்கு வேணால் ஒன்றிய அரசை நீங்கள் காரணம் காட்டலாம். கஞ்சா மாதிரியான விஷயங்களுக்கோ மற்ற இந்த மெத்தமெடைன் அந்த மாத்திரைகளுக்கோ அதுக்கப்புறம் வந்து இன்ன பிற விஷயங்களுக்கோ அது வந்து பள்ளி கல்விகள் வரை பள்ளிக்கூடங்கள் வரை போவதற்கு யாரை காரணம் காட்ட முடியும்? அப்போ உங்களுடைய நார்காட்டிக் விங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பலகீனமாக வச்சுட்டு இருக்கீங்கன்றதை தான் நம்ம இதில் வந்து சொல்ல முடியும். அதனால இதை ஒருத்தரை காரணம் காட்டி நம்ம இன்னொருத்தர் தப்பிச்சுக்கிறது இல்லை. பெரும் பங்கு வந்து இதை உள்ள வராமலே தடுக்கிறதுல மத்திய அரசுக்கு பொறுப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இதை ஊடுருவலை தடுக்கிறதுல பெரிய பொறுப்பு வந்து மாநில அரசுக்கும் இருக்குது. ரெண்டு பேருமே தே போத் ஆர் லயபிள்ஸ். அந்த இடத்துல இருந்து தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். ஆனால் மாநில அரசு வந்து மேக்சிமம், அதாவது பெரும்பான்மையாக குற்றம் சாட்டுறத மத்திய அரசு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துறைமுகங்களை வந்து தனியார் மயமாக்கிட்டீங்க, வானூர்தியை வந்து தனியார் மயமாக்கிட்டீங்க. இதெல்லாம் தான் போதைப் பொருள் வந்து அதிகரிக்க பெரிதும் வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா அதிகப்படியான போதைப் பொருள், அதாவது உயர் ரக போதைப் பொருட்கள் எல்லாமே துறைமுகம் வழியாக தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கும் வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதானே? அது 100% சரியானது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்லேயும் கேரளாவிலையும் அதானி கிட்ட இருக்கு துறைமுகங்கள். இப்போ அதானி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதுன்னும் போது அவர் நினச்சா என்னன்னாலும் அந்த பாதுகாப்பு அவரு ஒத்தினது தானே. ஒரு நாட்டின் எல்லையை வந்து கிட்டத்தட்ட ஒரு தனியாருக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் இந்த விமான நிலையங்களையோ அல்லது வந்து துறைமுகங்களையோ நீங்கள் எதை கூட தனியாருக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த அரசுகள் எந்த அளவுக்கு உள்நாட்டு பாதுகாப்புலையும் தன்னுடைய பணவீக்கத்துலேயும் இல்லை உள்நாட்டு மக்கள் நலன் தன் தேசத்து மக்கள் நலன்லையும் எந்த அளவுக்கு அக்கறை இல்லாமல் வெறும் லாப வெறியை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்குன்றதுக்கு வந்து இந்த துறைமுகங்களையும் விமான நிலையங்களையும் கான்ட்ராக்ட் விட்டதே வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான். அதனால தான் வந்து இதுவும் இந்த மாதிரியான நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கூட ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து சரியாக இருப்பார். இப்போ ஒரு துறைமுகம் இருக்குது, அங்கே தனியாருக்கு இல்லாமல் ஒரு அரசுக்கிட்ட இருந்ததுன்னா ஒரு அதிகாரி இல்லைன்னா அவங்க எல்லா அதிகாரியும் சரி கட்ட வேண்டியது வரும். இல்லை ஒரு அதிகாரி கடத்திட்டு வரணும். ஏதோ எல்லா அதிகாரியும் தவறு செஞ்சிட மாட்டான் ஒரு விஷயத்தில். ஏதோ ஒரு நல்ல அதிகாரி இருப்பான். ஆனால் இந்த தனியாரில் வந்து முதலாளி சொன்னால் தொழிலாளி கேட்டு தானே ஆகணும். அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த விமர்சனம் 100% நியாயம், 100% சரியும் கூட. அதனால கூட வந்து இந்த ரொம்ப சமீபங்களில் வந்து கிலோ கணக்கில் இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சமீபத்தில் எலான் மஸ்க் கிட்ட இதே மாதிரியான வந்து ஒரு விஷயம், ஒரு கப்பலில் வந்து பல டன் கணக்கான போதைப் பொருள் வருது. எலான் மஸ்க் கிட்ட அந்த ஜிபிஎஸ் தொடர்பான தகவல் கேட்கும்போது நான் கொடுக்க கடமைப்பட்டவன் இல்லைன்னு சொல்கிறார் அவர். இது என்னோட எத்திக்ஸுன்றார். இது செய்தியெல்லாம் ஆச்சு. அப்போ எந்த அளவுக்கு இந்த தனியார்களுக்கு வந்து ஒரு வானலாவே வந்து ஒரு சட்டத்தில் நம்ம எந்த பெரிய ஓட்டையை வச்சுருக்கோம் பாருங்க. ஏன்னா போதைப் பொருள்ன்றது வந்து ஒரு தனி மனித ஒழுங்கினமோ அல்லது அவனுடைய உடல்நலன் சார்ந்தது மட்டும் இல்லை, அந்த நாட்டு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயமும் கூட. இதனால வந்து நீங்கள் வந்து யாருமே அதை ஒயிட்டில் கொடுத்து வாங்குறதில்ல, யாரை வந்து இந்த நாட்டு பணத்தை கொடுத்து வாங்குறதில்ல. அப்போ அது உள்ளே வரும்போதே அது என்ன பண்ணுதுன்னா அது இன்னொரு கருப்பு பணம் மூலயமா தான் இங்கே வருது. ஒரு கணக்கில் வராத பணம் மூலயமா தான் வருது. அது இங்கே வந்து ஒரு லாபத்தையும் சம்பாதிக்குது. அப்போ அந்த லாபமும் கணக்கில் வராது. அப்போ அது அந்த நாட்டோடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க செப்டம்பர் மாதிரியான விஷயங்கள்லேருந்து வருதா கேட்டிங்கன்னா அது வருது. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வருது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெறுது. இன்னொன்று டார்க் மாதிரியான வெப்சைட், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா வேற ஒரு VPN வச்சு அதன் மூலம் ஆர்டர் போட்டு கஸ்டம்ஸில் வந்து ஆர்டர் போட்டு வாங்குகிற போக்கெல்லாம் கூட இருக்குது தான். நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரியான வழக்குகள் சிலதை நானே கூட பர்சனலாக சந்திச்சிருக்கேன். நெதர்லாந்துலேருந்து இந்த மாத்திரைகள், மெத்தாமென் மாத்திரைகள், அந்த மாதிரியான மாத்திரைகளை வந்து நீங்கள் வந்து டார்க் அந்த சொல்லுவாங்க, அந்த ஒரு வெப்சைட். அதாவது நான் எங்கேருந்து என்னுடைய இது வந்து இப்போ IP வந்து கிடைக்காது, இன்டர்நெட் அந்த IP அட்ரஸ் வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான வந்து VPNஸோட மாஸ்கோட ஆர்டர் பண்ணி வாங்குற போக்குகளும் இங்க இருக்குது. அதாவது மருத்துவ பொருள் சார்ந்த போதைப் பொருட்கள் மட்டும்தான். மருத்துவ பொருட்கள் இன்னும் ஒரு விஷயம். அது என்னன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு இரும்பல் மருந்து சிறப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, குளோரோஃபினாமின்னு வச்சுக்கோங்க. அந்த மருந்து வந்து நீங்க ஒரு மூடி அளவுக்கு எடுத்தீங்கன்னா அது மருந்து, ஒரு அரை பாட்டில் எடுத்தீங்கன்னா அது போதை. ஸ்பிரிட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு பஞ்சில் வச்சு கையில் தொடச்சிங்கன்னா அது ஸ்பிரிட்டு. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சானிடைசர் மாதிரி. இல்லை இப்போ புண்ணை காயம் பண்ணிங்கன்னா அது ஒரு டின்ச்சர் மாதிரி. அதுவே நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அது போதை.
அடசிவ் எலமெண்ட்ஸ் கூட, கம்முகள், இந்த ஃபெவி பாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அது அதுக்கான பயன்பாட்டோட மட்டும் அது இல்லை, அது போதை பயன்பாட்டாகவும் அது என்ன பயனுக்காக உற்பத்தி செய்யப்படுதோ அந்த பயனை தாண்டி வேறொரு பயனுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் நம்ம இங்கே கண்கூட பார்க்க முடியுது. அதுலேயும் ஒரு கட்டுப்பாட்டு வேணும், அதுலேயும் நம்ம வந்து ஒரு கண்காணிப்பு வேணும். இப்போ வெளிநாடுகள்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு மருந்தே வாங்க முடியுது. ஆனால் இங்கே வந்து மருந்தாளர்களே வந்து மருத்துவர்களாகி மருந்து கொடுக்குற போக்கும் இருக்குது. இந்த மாதிரி இந்த குளோரோஃபினாமின், இந்த மாதிரி ஸ்பிரிட்டு, இது எல்லாமே நீங்கள் சொல்லலாம். கொரோனா பீரியடில் பல்வேறு விதமாக புது புது போதை கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணாங்க நம்ம மக்கள். ஆமாம், அது அப்போ தான் வந்து இந்த மார்கரில் வந்து அதிக அளவு வந்து போதை ஏற்றி இது பண்ணது. இந்த மார்கர் மூலியமா அதிக அளவு வந்து, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து அதிக அளவு வாங்கி யூஸ் பண்ணதா வந்து. இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா, பள்ளி கல்வி மாணவர்கள் படிக்கிற பசங்களே இது ரொம்ப டார்கெட் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த மது பழக்கம் வந்து எப்படி வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு கிளாஸ் இருந்தாங்கன்னா ஒரு 5 பேர் 4 பேர் இருந்தால் இன்றைக்கி அது நிலைமை மாறிடுச்சு. 5 பேர் 6 பேர் தான் குடிக்காமல் இருக்கிறான். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு 2-3 பேர் வந்து கஞ்சா அடிக்கிறானோ, போதைப் பொருளுக்கு அடிமையானவனோ இருக்கான். குறிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டிகளில், தனியார் கல்லூரி நிறுவனங்களில் இந்த மாதிரியான போக்கு போகுது. வெறுமனே நீங்கள் சொல்கிற மாதிரி கொக்கைன்னு அந்த மாதிரி கூட கிடையாது. உயர் இந்த பாம்பை வச்சு கடிச்சுக்கிறது, அது மாதிரியான. இன்னொன்று இதுக்கு தனியாக கிளப்புலாம் வேறு இருக்குது, கிளப் ஹவுஸ்லாம். இவங்களுக்குள்ளே தனியாக கிளப் ஹவுஸ் வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து போலீஸாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவ்வப்போது சில நடிகர்கள், இப்போ முதல் முறையாக ஒரு நடிகர் மாட்டியிருக்கிறார். ஆனால் இது வரைக்கும் அவங்க யாரும் போயிட்டு வந்து NDPS ஆக்ட் படி அந்த எந்த இடத்துல கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்துல முதலாளியை கூட ப்ராசிக்யூட் பண்ணோம். ஆனால் பல நட்சத்திர விடுதிகள் இருக்குது. அங்கே எத்தனை நட்சத்திர விடுதிகளில் இவங்க போயிட்டு சோதனை பண்ணுறாங்கன்றது சும்மா கண் துடைப்புக்காக சில சோதனைகள் பண்ணுறாங்களே ஒழிய, போலீஸ் நினச்சா, ஒரு காவல்துறை நினச்சா இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க ஒழிக்க முடியுன்ற. ஏன்னா நம்ம காவல்துறை லாட்டரியை ஒழிச்ச காவல்துறை தான். நம்ம காவல்துறை வந்து கிட்டத்தட்ட வந்து கடத்தல் அரிசியை ஒழிச்ச காவல்துறை தான், திறன்மிக்க காவல்துறை தான். அப்போ அரசுகள் வந்து அந்த முடிவை எடுக்கலைன்றது தான் இந்த போதைப்பொருள் புழக்கத்துக்கு வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டா காட்டுது. அதாவது இப்போ இந்த கொக்கைன் போன்ற உயர் ரக போதைப் பொருட்கள் வந்து இப்போ சாமானிய மக்கள் பயன்படுத்த முடியல. இப்போ அது வந்து யார் பயன்படுத்துறாங்கன்னா, நட்சத்திர விடுதலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள், அதாவது சினி ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அரசியல்வாதிகள் தான் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக இந்த DMK பீரியட், அதாவது திமுக பீரியட்ல தான் இந்த போதைப் பொருள், உயர் ரக போதைப் பொருள் வந்து அதிக அளவுல பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? இல்லை, அப்படி வந்து நீங்கள் மொத்தமாக DMKவை பிளேம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு இராணுவ அதிகாரியுடைய உயர் அதிகாரியுடைய பையன்லாம் கூட மாட்டியிருக்கிறாரு. அவங்களுக்கு இதே ஒரு வேலையாகலாம் கூட எடுத்து வச்சு செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உயர் ரக போதைப் பொருட்களை வந்து எந்த சாமானியனும் பயன்படுத்தல. அவன் ரேஞ்சுக்கு அவன் கஞ்சா அப்படின்னு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆக்டர்ஸு, குறிப்பாக இந்த பார்ட்டிஸ்க்கு வந்து ரொம்ப பயன்படுது. இந்த ஃப்ரைடே நைட் பார்ட்டி, சாட்டர்டே நைட் பார்ட்டி, இதுக்கு தான் வந்து இவங்க இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து எல்லா ஆட்சிகள்லையும் இது இருக்குதுங்க. அதை நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த ஆட்சி வந்து தான் இது அதிகமாகுது, இந்த ஆட்சியில் கம்மியாக இருந்தது அப்படின்றதுக்கு எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த போதை விஷயங்களை பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்சிகள்லையும் இப்படி தான் இருக்குது. நான் வேணா என்ன சொல்லலான்னா, எல்லா ஆண்டு ஆளும் கட்சிகள், ஆளாத கட்சிகள் கூட இந்த போதைப் பொருள் விஷயத்துல பெரிய கவனம் செலுத்தலை, போதை விஷயங்களை பெரிய கவனம் செலுத்தலைன்றது என்ன காரணம் செலுத்தாததற்கு? ஏன்னா வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க பயன்பெறாங்க. அதனால இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் பகுதியை எடுத்துக்காங்க. நான் புளியந்தோப்புலேருந்து வரேன். ஒரு முறை நான் வந்து ஒரு அம்மா கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் இதை விற்கணும், விற்காமல் இருக்கலாமே. அப்போ அவங்க சொன்ன பதில் என்னன்னா, என்னை விட நம்ம ஏரியா DC வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாரு கஞ்சாலேருந்து, நான் அவருக்கு மாமூல் கட்டணும், அவங்களே விடணும்னு நினச்சாலும் விட முடியாது. இப்போ இப்படியான ஒரு சூழல் இருக்குன்றேன். இப்போ இதை எப்படி தடுப்பீங்க? அதனால தான் நான் ஒரு விஷயம் சொன்னேன், காவல்துறை நினச்சா இது வந்து ஒரு நெக்ஸஸ். விற்பனையாளர், நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு ரீட்டைல் வெண்டாரை தான் பார்க்குறீங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெண்டார் இருப்பார். அந்த வெண்டார் வந்து பொலிட்டிக்கல் நெக்ஸஸோடு இருப்பார், போலீஸ் நெக்ஸஸோடு இருப்பார். இப்போ வேற ஒரு அதிகாரி எடுத்தால் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் மூலம் அழுத்தம் கொடுப்பாரு. இல்லைன்னா இவரை வச்சுட்டு இந்த போலீஸ் நெக்ஸஸை வச்சு தப்பிச்சுப்பார். சின்ன அதிகாரியான நடவடிக்கை எடுத்தால் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் நெக்ஸஸை வச்சு தப்பிச்சுப்பார். ஸோ இது மொத்தமாக ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்குது. அந்த வலைப்பின்னல் வந்து எந்த ஆட்சிகள் வந்தாலும் தொடருது. இப்போ இன்றைக்கும் வந்து ஹன்ஸு விற்கிறாங்க, குட்கா விற்கிறாங்க, எல்லாம் விற்கிறாங்க. எந்த கடையில் வந்து போர்டு தொங்கியிருக்கோ, இங்கே ஹன்ஸு குட்கா போன்ற பொருட்கள் விற்கப்படவில்லைன்னு போர்டு தொங்குதோ அந்த கடை தான் விற்கிதே.
அப்போ அது என்ன அடையாளம்னா, இங்கே நான் விற்கிறேன் வந்து வாங்கிக்கேன்ற அடையாளம். அது எல்லாம் காவல்துறைக்கும் தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்க. எதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உயர் அதிகாரிகிட்ட இருந்து அழுத்தம் வரும். உயர் அதிகாரிகளும் அந்த ஒழிக்கணும்னு நினைக்கல. அரசியல்வாதிகள் எல்லாருமே மூல காரணம் அரசியல்வாதிகளும் காவல்துறையினரும் மட்டும். ஆமா, இந்த டோட்டல் சிஸ்டம் சொல்றேன். இந்த சிஸ்டமே சேர்ந்துதான் இதை பண்ணுது. இல்லைன்னா வந்து ஒரு நாட்டினுடைய அந்நிய செலாவணி, உள்நாட்டு பொருளாதாரம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தேச மக்களின் நலன் சார்ந்த அவங்கள வந்து, ஏன்னா நீங்க இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வந்து உங்களை ஒரு ப்ராப்பர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல வச்சுக்காது. நீங்க மதுவை கூட ஏதோ ஒரு வகையில நீங்க விட்டுற முடியும். அந்த அந்த திறன் வந்து இது ஒரு முறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அடிக்டிவா மாறிடுவீங்க. அது இந்த பேராபத்து. ஸ்ரீகாந்த் அவர்களுமே வந்து கடந்த 1 வருடங்களா அதான் யூஸ் பண்றேன். பேராபத்து உடைய ஒரு விஷயம். அரசியல்வாதிகள் பையன் கூட பாதிப்பாங்கன்றத அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாம இருக்கு. பையனோ பொண்ணோ கூட பாதிப்பாங்க. இது irrespective ஆஃப் ஜெண்டர் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு மொத்தமான ஒரு சிஸ்டமே சேர்ந்து பண்றதுதான் நான் சொல்றேன். கண்டிப்பா சார். போதைப்பொருள் தொடர்பாக வந்து பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.